இந்த மேடையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி நமது அருமை நண்பர் தோழர் ஜே மாதவராஜ் அவர்கள் எழுதிய ராஜகுமாரன் என்கின்ற நூலை வெளியிடுகின்ற ஒரு பொறுப்பை எனக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். மாதவராஜ் அவர்கள் சாத்தூரிலே பணிபுரிகிறார்கள். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறார், பேங்க் யூனியனில் இருக்கிறார், பொதுமக்களோடு கலந்திருக்கிறார், இலக்கியவாதியாகவும் இருக்கிறார். இளைஞர், நல்ல எழுத்தாளர். இந்த தொகுப்பை நான் படித்து விட்டேன். இது ஒரு நல்ல புத்தகம். இந்த நல்ல புத்தகம் என்ற வார்த்தை சொல்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எழுத்தாளர்கள். என்னன்னா, நான் வரப்போ நம்ம ஊரில் கேட்போம், எனக்கு கோவில்பட்டில் நல்ல மழையா, கோவில்பட்டில் மழையான்னு கேட்போம். அப்போ சொல்லுவான் நல்ல மழைன்னு சொல்லுவான். 2-3 விஷயத்துக்கு தான் அப்படி சொல்லுவான். மழைங்கிறது நம்முடைய ஜீவனோடு சம்பந்தப்பட்டது. அப்போ மழை ஜோரா பெஞ்சிச்சுன்னு சொல்றது இல்லை, மழை நிறைய பெஞ்சிச்சுன்னு சொல்றது இல்லை. நல்ல மழை அப்படின்னா இவ்வளவு அர்த்தம். ஜோரா பெஞ்சிச்சு, நிறைய பெஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது நல்லன்ற அர்த்தம். ஏன்னா நல்லங்கிறது நம்முடைய ஜீவனோடு, ஒரு நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நல்லதுன்னு. சாப்பாடு நல்ல சாப்பாடுமா, உயிர் வாழ்றதுக்கு உண்டான விஷயம் நல்ல சாப்பாடுமா. இந்த நாய் நல்ல நாயின்லாம் சொல்ல மாட்டான், நல்ல நாயின்லாம் சொல்ல மாட்டான். இந்த மனுஷன் நல்ல மனுஷன் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்றது. இந்த நல்லங்கிறது வர்றதெல்லாம் ரொம்ப உயர்ந்த விஷயங்களுக்கு தான் வரும். உப்பு தண்ணிக்கு எதிர்ப்பதம் என்ன? நம்ம ஊர்ல நல்ல தண்ணி. உப்பு தண்ணிக்கு எதிராக சக்கரை தண்ணின்னு சொல்றது இல்லை. உப்பு நல்ல தண்ணி, மழை, மனுஷன், சாப்பாடு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்லன்னு சொல்லுவோம். அப்படிதான் இந்த புத்தகமும் நல்ல புத்தகம். ஏன் இது நல்ல புத்தகம்னா, இதில் உள்ள சிறுகதைகள் எல்லாம் இந்த மக்களை பற்றி, இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஜிகினாவும் எந்த அலங்காரமும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் இன்னொரு விசேஷம், இந்த கதைகள்ல எல்லாவற்றிலும் மேலோங்கி இருப்பது தாய் அன்பை பற்றி நிறைய கதைகள்ல திரும்ப திரும்ப வருது. நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன், ஒரு எழுத்தாளன் பெண்ணாக மாறி எழுதலாம். பெண் மனதோடு எழுதும்போது ஒரு மனைவி ஸ்தானத்துல, மகள் ஸ்தானத்துல, ஒரு அத்தை ஸ்தானம், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா தாய் ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு எழுதுவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப சிரமமான காரியம். அதுக்கு வேண்டிய முக்கியமானது என்னன்னா, தாய் அன்பு, தாய் உள்ளம் அந்த எழுத்தாளனுக்கு இருக்கணும். இந்த மாதவராஜுக்கு அந்த தாய் உள்ளமும் தாய் அன்பும் மிக ஏராளமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தாய் ஒரு 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 மனித குலத்து தாயை மட்டுமே அந்த கதைகள்ல சொல்லல. பசுமாடு கண்ணு போட்டு கண்ணுக்குட்டி செத்து போகுது. செத்து போனது, கண்ணுக்குட்டி செத்து போனதை பசுமாடு எப்படி தாங்கலையோ, எப்படி தாங்காதோ, அந்த சித்திரவதையை தான் அனுபவிச்சு இந்த சிறுகதையில, ஒரு கதையில எழுதியிருக்கார். மனிதாபிமானம் என்பது மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். சமூகத்தை ரொம்ப பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஒரு கதை பாருங்க, ஒன்னுல ஒரு 2-2.5 பக்கம் தான் கதை. வெயில், கொடுமையான வெயில் பாருங்க. இன்னைக்கு மாறி போச்சு, சித்திரை மாசத்துல அக்கிரமத்துக்கு மழை பெஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் சொன்னது உங்களுக்கு கடுமையா உரைக்கும். வெயில், கொடுமையான வெயில். இந்த ரோட்ல மரம் இருக்கு, மரத்துல இருந்து நிழல் கூட விழுக மாட்டேங்குதுங்கிறாரு. சரபத்தி வியாபாரம் அந்த பொட்டி கடையில் நடக்குது. அதுக்கு பேர் சொல்றாரு கோடை வியாபாரம் ஜோரா நடக்குது. வெயில் எப்பதான் பயங்கரமா வெயில், நிக்க முடியல. இவனால அங்க போறான் அந்த ரோடு பூரா அப்படியே கொளுத்து விட்டு எரிகிற மாதிரி இருக்கு. அப்போ டீ
டீக்கடையில இருந்து ஒரு பாட்டு வருது, யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலேன்னு. ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இந்த கொளுத்துற வெயில்ல இந்த பாட்டு மட்டும் அப்படி இருக்கு. அது ஏதோ கொஞ்சம் லேசா இதமா இருக்கு. மறுபடியும் சுத்தி வர்றது. வெயிலை பத்தியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. சுத்தி 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 வர்றாரு வெயிலை பத்தி. திடீர்னு பார்த்தா ஒரு லாரி நிறைய மண் ஏற்றிட்டு ஒரு லாரி வேகமா ஓடுது. ஒரு ஆள் அக்கடான்னு படுத்து கிடக்கும் மண்ணு மேல அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. நீங்க மனிதாபிமானத்தின் ஒரு உச்சம். இந்த நிகழ்ச்சி இருக்கே, இந்த வெயில்ல என்னால் நடக்க முடியல. நடக்கிறவன் சர்பத்து குடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு மர நிழலை தேடிக்கொண்டு மனுஷங்க அலைறாங்க. அந்த மரமும் நிழல் கொடுக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வெயிலா இருக்கு. நிழல் கூட சுடுது. இந்த லட்சணத்துல லாரி நிறைய மண்ணு தகிக்கும். அந்த தகிக்கிற மணல்ல ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு போறான்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்னு அப்புறம் நம்மளை நிறைய யோசிக்க வைக்குது. இந்த கதையெல்லாம் முடிஞ்சிடுறது இல்லை. ஒவ்வொரு கதையும் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள கதை மறுபடியும் தொடர்றாப்புல பல்வேறு கதைகள் எழுதப்பட்டிருக்கு. மண்குடம்னு ஒரு கதை. அந்த கதை எழுதுனதுக்கு அப்புறம் இவரை நான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு எழுத்தாள், இப்படி ஒரு ஆள் எழுதிக்கிட்டு இருக்காரு, இவர் தேடி கண்டுபிடிக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு சாத்தூருக்கு வந்துதான் அவரை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு கவிதை. மண்குடத்தை போட்டு உடைக்கிற ஒரு போராட்டத்தை ஒரு கவிதை மாதிரி, தண்ணி இல்லாத பிரச்சனையை மண்குடமே கதை சொல்றது மாதிரி எழுதியிருப்பாரு. அந்த கதைக்கு பின்னாடி பரிசெல்லாம் வந்துச்சு. இந்த தமிழ்நாட்டில் படித்தவங்க, இலக்கியம் படிக்கிறவங்க மத்தியில் பிரபலமான கதையும் உள்ளிட்ட இந்த 11 கதைகள் இதில் வெளியாகி இருக்கின்றன. இந்த கதைகளை பற்றியெல்லாம் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்றால் ஏராளமாக பேச வேண்டும். இப்போது இந்த கலை இலக்கிய இரவில் அதற்கு நேரமில்லை. இந்த சிறுகதை தொகுப்பு என்பது இந்த சாத்தூரில் வெளிவருவது ரொம்ப உன்னதமான விஷயம். சாத்தூர் என்றால் நெப்பு தொழிலாளர்களும் எனக்கு தனுஷ்கோடி ராமசாமி அவர்களும் ஞாபகத்துக்கு வருவார்கள். சேர்ந்தே சாத்தூர் வழங்கிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி. எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அந்த காலத்திலேயே எழுத ஆரம்பித்தவர். என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவர். பல கதைகள் அவரை படித்து, அவருடைய கதைகளை படித்து நான் ஏராளமான உணர்வு பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த எழுத்தாளர் தந்த சாத்தூர். அங்கே இன்னொரு எழுத்தாளரும் மாதவராஜ் வந்திருக்கிறார். இந்த புத்தகத்தை நான் வெளியிடுவதிலும் அதை தனுஷ்கோடி ராமசாமி அவர்களிடம் கொடுப்பதிலும், முதல் பிரதியை கொடுப்பதிலும் பெருமை அடைகிறேன் என்று கூறி இந்த நூலை இப்போது நான் வெளியிடுகிறேன். அன்பான வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இந்த நல்ல புஸ்தகத்தை நல்ல கவிஞர், சிறந்த சிறுகதை எழுத்தாளர் கந்தர்வன் வெளியிட்டிருக்கார். இந்த புஸ்தகத்தை நல்ல எழுத்தாளரும் சிறந்த சிந்தனையாளரும் ஆகிய அன்பிற்குரிய தம்பி தமிழ்ச்செல்வன் வாங்கிறதாக இருந்தது. அவர் இதுவரைக்கும் வராதனால நீங்க இந்த புத்தகத்தை முதல் பிரதியை வாங்குங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் மாதவராஜ் சொன்னார். வேற யாரையாவது வச்சு வாங்க சொல்லாமே அப்படின்னு நான் கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் சரின்னு சொன்னேன். 4 வார்த்தை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னார். அது வேண்டாமே, நான் புத்தகத்தை வாங்கிக்கிடுறேன்னு இருக்க பிடிச்சு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி 2 காப்பி அவருக்கு வந்த உடனே ஒரு காப்பி என்கிட்ட கொடுத்து நாளை காலை வரைக்கும் இதை பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். வெளியீட்டுக்காக இல்லை, சும்மா. அதை விட இதில் இருக்கிற கதைகள் எல்லாமே நான் படிச்சிருக்கேன், பத்திரிகைகளில் வரும்போது படிச்சிருக்கேன். அதை விட இன்னும் எனக்கு ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த கதைகள் எழுதுறதுக்கு முன்னால ஒவ்வொரு கதையையும் என்கிட்ட சொல்லியிருக்கார். இந்த கதை இப்படி நான் எழுத போறேன் அப்படின்னு அந்த கதைகளை சொல்லி வந்திருக்கிறார். அந்த கதைகள் சொல்லும் பொழுதே என்னுடைய மனசு சில விஷயங்கள் ரொம்ப கவ்வுனது உண்டு. அவருக்கு எதிரெல்லாம் என்னை ரொம்ப பாதிச்சதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும்.
அந்த தண்ணி டேங்க் பக்கத்துல ஆத்துல படுத்திருக்கும் போது கதை சொல்லிக்கிட்டே வந்தார். ஒரு ஆட்டோ டிரைவரை ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு காதல் பண்றான். அதான் கதை. அப்படி அவங்க காதல் பண்ணும்போது அவளை ஏத்திட்டு போய் காலேஜ் முன்னாடி அந்த ஆட்டோவை நிறுத்தி இறக்கி விட போறார். அந்த காட்சி எனக்கு இன்னமும் நிஜமாவே நடக்கிற மாதிரி ஒரு சிலிப்பு எனக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையேன்னு ஒரு ஏக்கம் கூட உண்டு. ஏன்னா நீண்ட தலைமுடி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த ஆட்டோ டிரைவர், ஒரு மாதிரி பம்பத்தில் அவர் மாதிரியே அந்த ஆட்டோ டிரைவர், அவன் இறங்கி அவன்கிட்ட சீரிய சொல்லிட்டு இறங்கி கீழே போக வேண்டியா, முடியப்பாரு அப்படின்னு முடிக்குள்ள தன்னுடைய விரல்களை விட்டு ஒரு சலம்பிட்டு கீழே போறான்னு எனக்கு அது எவ்வளவு நிஜம் அப்படின்னு சொல்லி தோணும். அதோட மட்டுமில்ல, அன்பிற்குரிய மாதவராஜ் எங்க வீட்டுக்கு என்ன பார்க்க வரும்போதெல்லாம் என்ன முடியுது அப்படின்னு சொல்லி நான் அதை கொஞ்சம் கிளச்சி விடுவேன். அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி நிஜமான அழகுகளை இந்த புஸ்தகம் நிறைய படைச்சிருக்கா. சில டைம்ல முற்போக்கான படைப்புன்னு சொன்னா போராட்டம், கொடுமைக்காரங்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க. மனுஷன் எப்படி வாழ தவிக்கிறான், அந்த வாழ்க்கை சின்ன அளவு கூட கிடைச்சா கூட எவ்வளவு சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறது இது நிறைய இருக்கு. சில பேரு, நான் உட்பட மேலாண்மை பொன்னுசாமி எல்லாம் ஒரு 100 கதை எழுதின பிறகுதான் சிறந்த கதைகளை எழுதியிருக்கிறோம். மேலாண்மை பொன்னுசாமி அடிக்கடி அதை சொல்லுவார், நான் இவ்வளவு கதையை நீக்கிட்டு முதல் தொகுப்பு கொண்டு வர போறேன் தோழரே அப்படி சொல்லி தேடினதை அவர் சொல்லுவார். ஆனா மாதவராஜ் அப்படி இல்லை. 2வது கதை மண்குடம். இந்த 2வது கதையே அந்த மாதத்துல தமிழகத்துல வெளியான அத்தனை பத்திரிகைகளையும் சேர்ந்த கதைகள்ல சிறந்த கதையாக இலக்கிய சிந்தனையால் பரிசீலிக்கப்பட்டது. மாதவராஜ்ங்கிற பேரு தெரியாம இருக்கும் பொழுது, இளைஞனா முதியவரா என்று தெரியாத பொழுது அந்த மண்குடம்ங்கிற கதை அது முதல் பரிசினை பெற்ற கதை. அப்புறம் இதுல ஒரு சிறப்பம்சம், இந்த கதைகளுக்கு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், மிகப்பெரிய மனித நேசி, போராளி நம்முடைய அன்பிற்குரிய ஜெயகாந்தன் ஒரு அழகான முன்னுரை எழுதியிருக்கிறார். ஜெயகாந்தன் இந்த நூலுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். ஜெயகாந்தன் அப்படி எதுவும் உடனே யாருக்கும் எழுதி கொடுத்துறதில்லை. ஆனா இந்த நூலுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் விடக்கூட ஏதோ கதை எழுதணும், பத்திரிகைக்கு அனுப்பணும், பணம் வந்தது, புகழ் வந்தது, அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பயணத்துல இருக்கிறவர் இல்ல மாதவராஜ். நல்ல கலைகளை எல்லாருக்கும் போகணும், நச்சு கலைகளை வளர விடாம தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு பண்பாட்டு போராளியா இருந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்து செயல்படக்கூடியவர். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கிற மாதிரி வங்கி ஊழியர் சங்கத்துல சிறந்த செயலாளராக இருக்கக்கூடியவர். அவருடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்துல அவரை பற்றி கேள்வி கேட்ட பொழுது, அவர் யார், எந்த ஊர், என்ன ஜாதி, பின்புலம் என்ன என்றெல்லாம் என்னிடம் கேட்ட பொழுது நான் சொன்ன, எனக்கு முக்கியமான அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தின் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது, என் காலத்துல நான் அறிந்த ஒரு அற்புதமான இளைஞர் என்பதை தாண்டி மாதவராஜை பற்றி எனக்கு தெரியாது என்றுதான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆமா, அவர் சிறந்த கதையாசிரியர், சிறந்த பண்பாட்டு போராளி, சிறந்த ஒரு யூனியனிஸ்ட் என்பதையெல்லாம் தாண்டி அவர் எனக்கு தெரிய என் காலத்திலே நான் பார்த்திருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களில் அவர் மிகச்சிறந்தவர்களில் ஒருவராக திகழ்கின்றார். நல்ல மனசுல தான் நல்ல ஆசைகள் உண்டாகும், நல்ல மனசுல தான் நல்ல எண்ணங்கள் உண்டாகும், நல்ல எண்ணங்கள் தான் நல்ல சொற்களை கோர்த்து வார்த்து எடுக்கும், நல்ல சொற்களால் தான் நல்ல கலைகள் வார்த்தெடுக்கப்படும். அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட நல்ல தொடக்கமாக இந்த சிறுகதைகள் இருக்கின்றன. சிறுகதைகளை படைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் இந்த கதைகளை படிக்க வேண்டும். சிறந்த கதைகளை படித்து இன்புற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த கதைகளை கட்டாயமாக படித்து இன்புறலாம். இந்த கதைகளை படைத்த மாதவராஜ் மேன்மேலும் சிறந்த படைப்புகளை படைத்து உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி அண்ணா. சின்னதாக ஏற்புரை. போது மாதவராஜ் எழுத்தாளர் ஏற்புரை நிற்பார்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏற்புரைங்கிறது ஒரு மரபா இருக்கு, இல்லைன்னா கூட தப்பிச்சிடலாம். மேடை ஏறதுக்கு ஒரு மாதிரி பயமாவும் கூச்சமாவும் இருக்கு. இந்த கதையை பத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து கதையில சொல்லிட்டேன். ஆனா இதை பத்தி இன்னும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எங்கள் அருமை தோழர் கவிஞர் பவாச்சோளத்தரை சொல்வார், இன்னும் இந்த பூமியில் சொல்லப்படாத ஒரு கோடி விஷயங்கள் இருக்குங்க. அது மாதிரி சொல்லப்படாத விஷயங்கள் குறித்து தான் இன்னும் இந்த வருங்காலத்து இலக்கியம் எப்படி இருக்கணும், அது மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லை, நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஆனா நாம பார்க்க தவறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த சாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 நிமிஷம் நிற்கும் போது ஒரு காட்சி கிடைக்கும். ஒரு பஸ் வேகமா வருது, ஒரு 2 நிமிஷம் 2 வினாடி நிற்கும். ஒரு பஸ் வந்து நிற்கி வெள்ளரிக்காய் வேகம் வித்துட்டு போறாங்க. நம்ம தினந்தோறும் பார்க்கறோம் அந்த நிகழ்ச்சியை. வேகம் வித்துட்டு போகும்போது கையில கூட வச்சுட்டு அப்படி ஒரு ஜன்னலை தாண்டி போகும்போது அவன் உணர்றான், கையில இருந்து ஒரு வெள்ளரிக்காய் பஸ்ல இருந்து எடுக்கிறத உணர்றான். சட்டம் கோபம் ஆத்திரம் திரும்பி பாக்குறாப்புல ஒரு 40 வயசு பெண்ணோட மடியில இருந்து ஒரு சின்ன குழந்தை எடுத்து, ஒரு 2 வயசு குழந்தை எடுத்து, மொத்த கோபம் அப்படியே மாறி சிரிச்சு அவனை குழந்தைய சிரிக்கி இன்னொரு வெள்ளரிக்காய் எடுத்து அந்த குழந்தை கையில கொடுத்துட்டு போயிடுறான். அந்த பஸ் போயிடுது, அந்த மனிதர்கள் போயிடுறாங்க. இவன் வேற இடத்துல வெள்ளரிக்காய் வைக்கணும் அந்த ஒரு நிழலை தேடி போயிடுறான். எல்லாம் காட்சி ஃபுல்லா மறைஞ்சிட்டு. ஆனா அந்த காட்சி மனசுல இருந்து மறையாது. இலக்கியத்தின் ஆன்மா ஒரு கணம் அந்த இடத்துல உறைஞ்சி பிறகு உருக ஆரம்பிக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி இன்றைய பொருளாதாரமயம் சண்டைமயமான இந்த உலகத்துல மனித உறவுகள்ங்கிறதுலாம் ஒரு ஷேர் பிசினஸ் மாதிரி ஆன ஒரு காலகட்டத்துல இது ஒரு காலத்தின் குறியீடாகவே இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பாக்குறேன். இது மாதிரி விஷயங்களை நாம் தொடர்ந்து நம்ம கோடிக்கணக்கில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது மாதிரி விஷயங்களை கதைகளில் இலக்கியங்களில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் வசூலுக்கு போகும்போது திருவா நாங்கள் பஜாருக்கு எங்கள் நண்பர்கள் 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாரும் வசூலுக்கு போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி. நாங்கள் அவங்களுக்கு திரும்ப பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி, நல்லா செய்றீங்க, நல்லா இருக்குங்க, வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னத்தை செஞ்சிட போறீங்க, யாரும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அல்ல, நம்மளால் முடிந்த ஒரு படியாவது மக்களின் ரசனையில ஒரு படியாவது நம்ம வந்து கொஞ்சம் உயர்த்தி காட்டணும். இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நான் வந்து பார்த்துட்டு ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியில கொட்டி கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மனுஷன் ஏன் உடனே கோவப்பட்டான்? ஒரு சக மனிதன் தான் அவன், யாரோ ஒருத்தன் ஒரு மனிதனா இருக்கலாம், மனிதத்தோட யாரையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஏன் உடனே கோவப்பட்டான்? தன்னை ஒத்து ஒரு சக மனிதன் எடுத்திருக்கணும்னு அவனுக்கு உணர்றான். ஆனா ஏன் கோவப்பட்டான்? ஆனா ஒரு குழந்தையை பார்த்த உடனே ஏன் அவன் வந்து அப்படி சிரிக்கிறான்? குழந்தைகளுக்கு மட்டும் எடிட்டர் லெனின் கூட சொன்னார், குழந்தைகள் வந்து அற்புதமான விஷயங்கள். குழந்தைகளுக்கு மட்டும் எல்லாரையுமே குழந்தைகளாகவும் தாயாகவும் மாற்றி விடுகிற ஒரு தன்மை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நாம் தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அது மாதிரி விஷயங்களை சொல்ல வைக்கிற ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முற்போக்கு சங்கம் இருக்கு. இந்த புத்தகம் அறிமுகப்படுத்திய என் மதிப்புக்குரிய நண்பர் கவிஞர் எழுத்தாளர் கந்தவன் அவர்களுக்கும், அதை பெற்றுக்கொண்ட பாசத்துக்குரிய நண்பர் ரஸ்குல் ராமசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு நிமிடம் உங்கள் மூவரையும் கௌரவிப்பதற்காக கவிஞர் கந்தர்வனை கௌரவித்து மீனாட்சி சோமசுந்தரம் பாரதி குடிசை தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க உதவி செயலாளர் அவர்கள் கவிஞர் கந்தர்வனை கௌரவிக்கிறார்கள். திரு தனுஷ்கோடி ராமசாமி அவர்களை கௌரவித்து ரமேஷ் பிரெண்ட்ஸ் பைனான்ஸ் உரிமையாளர் திரு ரமேஷ் அவர்கள், திரு மாதவராஜ் அவர்களை கௌரவித்து எங்கள் அன்பிற்குரிய திரு டி தியாகராஜன் அவர்கள் இந்த இலக்கிய இரவின் வெற்றிக்கு முழு முதற் காரணமும் மூல காரணமுமான திரு டி தியாகராஜன்